வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு சேலரி 19,900 ப்ளஸ் உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ், ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். 10th படித்தவங்க அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனை கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 24/11/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் உங்களோட நேம், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ். ஸோ இதை வந்து கரெக்டாக எழுதுங்க. வித் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அல்லது கம்யூனிட்டி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மந்த்து, அடுத்தது பார்த்திங்கன்னா இயர். ஸோ டேட்டு, மந்த், இயர் இந்த ஃபார்மெட்டில் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதிங்க. தென் இதில் வந்து எக்ஸர்வீஸ் மேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். தென் உங்களுடைய நேஷனாலிட்டி, ஜெண்டர், இமெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. 10th வந்து இயர் ஆஃப் பாசிங், எப்போ படிச்சிங்க, அடுத்து எவ்வளோ மார்க்கு, டோட்டல் மார்க் எவ்வளோ, தென் பர்சன்டேஜ், எந்த போர்டு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து எழுதணும். 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான இஷ்யூ டேட்டு, அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இஷ்யூ டேட்டு, ஸோ இதெல்லாம் வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதலாம், இல்லைனா டேஷ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் O/O சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் MP சர்க்கிள் போபால் 462027. இதை வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டோ அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதையும் வந்து இவங்க கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பக்கூடாது. ஸ்பீட் போஸ்ட் அண்ட் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அனுப்பணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 100 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க பே பண்ணுறதுக்கான டிராஃப்ட், ஸோ இது வந்து ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் MP சர்க்கிள் போபால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குரூப் 4 சேலரி தான் 19,900 வந்து அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலில் 5 போஸ்டிங், SCயில் 2, STயில் 2 போஸ்டிங், OBCயில் 1 போஸ்டிங், EWSயில் 1 போஸ்டிங், டோட்டலாக 11 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கூட 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் BC MBC கேண்டிடேட் 30 வயது வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SC ST கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா 27+5 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 33 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் இப்போ 24/11 தான். ஸோ அந்த டேட் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிலபஸில் தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சின்ன டெஸ்ட் இருக்கலாம், அல்லது வந்து அது டெஸ்ட் இல்லாமலும் அவங்க வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.